ஒரு கிராமத்துல கோபால் பூபால் என்ற இரண்டு இளைஞர்கள் இருந்தாங்க. அவங்க ஜமீன்தார் வேலைக்காரர் முத்து கிட்ட 1,00,000 கடன் வாங்கி இருந்தாங்க. அதை பத்தி கேட்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜமீன்தாரோட வேலைக்காரர் முத்து கிட்ட பேசி, நீங்க ஜமீன்தார்கிட்ட வாங்கின 50,000 ரூபாய் இப்போ வட்டி போட்டு குட்டி போட்டு 1,00,000 ரூபாய் வந்து நிக்குது. நீங்க அதை எப்ப தர போறீங்க அப்படின்னு ஜமீன்தார் கேட்டுட்டு வர சொன்னாரு. நீங்க விரைவிலேயே தரலனா உங்களோட நிலத்தெல்லாம் அபகரிச்சிருவாரு ஜமீன்தார். நீங்க உடனே அதை தரணும் அப்படின்னு சொன்னதும் கோபாலுக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். கோபால் என்ன பண்றது தெரியாம. அப்போ உடனே அவனுடைய நண்பன் பூபால் அங்கே வந்தான். அங்க வந்து, ஏன்டா கோபால் அழுதுட்டு இருக்க? நம்ம மாடு வாங்கி பால் கறந்து அந்த வியாபாரம் செஞ்சு நம்ம வித்தனா நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும்டா. அதை வச்சு நம்ம ஜமீன்தாரோட கடனை சீக்கிரமாவே அடைச்சிடலாம்டா. பக்கத்து கிராமத்தில் மாடு விலைலாம் ரொம்ப கம்மியாக இருக்குதா கோபால். அங்கே நம்ம போனோன்னா நம்மளுக்கு மாடுலாம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம பால் கறந்து வியாபாரம் செய்யலாம்டா. சரிடா பூபால், நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். நம்ம போயிட்டு மாடு வாங்கிட்டு வரலாம்டா பக்கத்து கிராமத்தில். ஆனால் அந்த கிராமம் கொஞ்சம் தூரமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாடு வாங்கிறதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போனாங்க. மாடு வாங்கிட்டு வரத்துக்கு ரொம்ப நேரமாகிடுச்சு. டேய் பூபால், என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் எவ்வளோ வேகமாக நடந்து போயிட்டு இருக்கேன். நம்ம கிராமம் வேற இருந்து ரொம்ப தூரம். சீக்கிரமா வாடா பூபால். நான் எவ்வளோ வேகமாக நடக்கிறேன், ஆனால் நீ மெதுவாக தான் நடக்கிறடா. இன்னைக்கு ரொம்ப இருட்டிடம் போல இருக்குதுடா, சீக்கிரமா வாடா பூபால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து நேச போனாங்க. அவங்க போகிறதுக்குள்ள போதும் இருட்டுடுச்சு. அவங்க வந்த வழியில் ஒரு கிராமம் இருந்துச்சு. ஆனால் அந்த கிராமத்தில் ஒருத்தர் கூட இல்லை. அந்த கிராமத்தில் இருந்தவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. அதனால அந்த கிராமமே வெறிச்சோடி போயிருந்தது. டேய் பூபால், சீக்கிரமா வாடா, போகுது வேற இருட்ட போகுது, எனக்கு பயமா இருக்குதுடா அப்படின்னு பேசிட்டே போகும்போதே போதும் இருட்டிடுச்சு. டேய் பூபால், நான் வேகமாக வர சொன்னேன்டா, போதும் இருட்டிடுச்சு. இந்த கிராமத்தில் யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. எல்லா வீடும் பாழடைஞ்சு வர போயிருக்குது. இங்கே நம்ம எங்கடா தங்குறது? மாடை வர வச்சுக்கின்னு நம்ம எங்கே தங்குறது? நான் சொல்கிற பேச்சு நீ கேட்குறீடா பூபால்? உங்கள் வருகைக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். என் வீட்டில் வந்து தங்கிக்கிறீங்களா? இன்று இரவு வீட்டுக்கு போகிறது ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? என் வீட்டில் வந்து தங்கிக்கோங்க. என் வீட்டில் நிறைய அறைகள்லாம் இருக்குது, அங்கே வந்து தங்கிக்கோங்க. வாங்க, உங்களை போல் ஆளுகளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். நீங்கள் சீக்கிரமாக வாங்க, என் வீட்டுக்குள்ளே போகலாம். அம்மா ரொம்ப நன்றிம்மா, நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம் இரவு. இன்று எங்களுக்கு தங்கத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபாலும் பூபாலும் அந்த பழைய வீட்டுக்குள்ளே போனாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே, வாங்க, இங்கே எங்கள் மாடியில் இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் தங்கிக்கோங்க. அங்கே ரூம் வசதிலாம் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோட பேத்தி. என் பேத்தி 10 வருஷமாக காலேஜ் படிச்சுட்ருக்கா. எங்கள் பேத்திக்கு காலேஜ்னால் ரொம்ப பிடிக்கும். காலேஜுக்கு தான் படிச்சுட்ருக்கா. நீங்கள் மாடியில் போய் தங்கிக்கோங்க. வீட்டை நல்லா சுற்றி பாருங்க. இந்த கேள்வி வேற யாரையாவது கூட்டிகிட்டு வந்து நம்ம ப்ரைவேசியை கெடுக்குது. இந்த கேள்வி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த 2 பேரையும் எப்படியாவது இன்னைக்கு கொண்டு சாப்பிட்டு விட வேண்டும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருந்தது. உடனே மாடிக்கு போகலான்னு பார்த்துச்சு அந்த பொண்ணு. உடனே இதுதான் உங்கள் அறை, இது வந்து ஒருத்தரோட அறை,
தங்கிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வேற ரூமில் தான் தங்கணும், புரியுதா? நீ ஏமா நீ 10 வருஷமா ஏமா காலேஜில் படிச்சுட்டு இருக்க? காலேஜ் 5 வருஷம் தானே. எனக்கு காலேஜ் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தினமும் நான் காலேஜுக்கு போவேன். நீங்கள் இரண்டு பேரும் எக்காரணத்தை கொண்டும் இந்த ரூம்லேருந்து வெளியே வந்துடாதீங்க, சரியா? இந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும், வெளியெல்லாம் வந்து எங்கள் ப்ரைவேசியெல்லாம் கெடுக்காதீங்க, சரிங்களா? உங்களுக்கு இந்த ரூம்குள்ளே தான் உங்களுக்கு இடம், வெளியெல்லாம் வந்துடாதீங்க. நாங்கள் வெளியே சமைப்போம், எங்கள் வேலையெல்லாம் பார்ப்போம், நீங்கள் ரூம்குள்ளே தான் இருக்கணும். இந்த பங்களாவை பார்த்தாலே ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது. இது பேய் பங்களா மாதிரி தெரிகிறது. ஏய் வாடா பூப்பா, நம்ம சீக்கிரமா இங்கிருந்து போயிடுவோம். இது பேய் வீடுடா, இந்த வீட்டில் இருக்கிறதுங்களாம் பேய்டா. இந்த பேய்ங்க ரெண்டும் கீழே டான்ஸ் ஆடிட்டு இருந்துருச்சுடா. நான் இப்போ தானே பார்த்துட்டு வந்தேன். நம்ம உடனே இங்கிருந்து போயிடுவோம்டா. இந்த பேய்ங்க நம்ம ரெண்டு பேரையும் அடைச்சி வச்சிருக்குடா. நம்மளை சாப்பிட்றதுக்கு தான்டா அடைச்சி வச்சிருக்கு. வாடா நம்ம சீக்கிரமா இங்கிருந்து போயிடலாம். அந்த பேய்ங்க கீழே டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுடா. மனுஷங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு தான் சாப்பிடுங்களா பேய்ங்க. வாடா சீக்கிரம் போயிடலாம் இங்கிருந்து. பாட்டி நல்லா டான்ஸ் ஆடுங்க, சந்தோஷமா ஆடுங்க. நம்மளுக்கு இன்னைக்கு 2 மனுஷங்க கிடைச்சிருக்காங்க. நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா இன்னைக்கு தூங்கலாம் நைட்டு. அதனால சந்தோஷமா ஆடுங்க. இதே மாதிரி 2 பேய்களும் டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. டான்ஸ் ஆடின டயர்டில் கிச்சனுக்கு போய் ஜூஸ் குடிக்கலான்னு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. கிச்சனுக்கு போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் வா, அந்த மனுஷங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி. டேய் பூப்பல், நம்ம இங்கிருந்து போயிடலாம்டா. அந்த பேய்ங்க ரெண்டும் இப்போதான் கிச்சனில் ஏதோ சிவப்பு கலரில் ஜூஸ் குடிச்சுட்டு இருந்ததுடா. அது என்ன ஜூஸ்னே தெரியலடா. டேய் அது பீட்ரூட் ஜூஸாக இருக்கும்டா. டேய் இங்கே எப்படிடா பீட்ரூட்லாம் வரும்? வாடா சீக்கிரம் போயிடலாம். பாட்டி, உன்னாலதான் அந்த 2 பேரும் தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. இப்பதான் ஜூஸ் குடிக்கிற நேரமா இது. அந்த 2 மனுஷங்களும் தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம இரவு உணவுக்கு என்ன பண்றது? சீக்கிரமா வா, நம்ம அவங்கள பிடிக்கலாம். அந்த கிராமத்து எல்லையை விட்டு அவங்க தாண்டி இருக்க மாட்டாங்க. நம்ம சீக்கிரமா போயிட்டு பிடிக்கலாம். காலையில் விடிகாலையில் வேற ஆக போகுது. சீக்கிரமா நம்ம போயிட்டு பிடிச்சாதான், இல்லைன்னா அந்த 2 மனுஷங்களும் தப்பிச்சு போயிடுவாங்க. சீக்கிரமா வா. இப்படி சொல்லிக்கிட்டு அந்த 2 பேரும் ஊருக்குள்ள இருக்க எல்லா இடத்துலையும் தேடிட்டே இருந்தாங்க. அதே சமயத்தில் கோபால் வந்து இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தான். அண்ணே, அப்பயே சொன்னல இந்த ஊருக்கு நீங்கள் வராதீங்கன்னு. நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் எங்கள் ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தேன். அந்த பேய்ங்க நம்மளை பிடிச்சிட்டு போகுது. வாங்க சீக்கிரமாக ஓடிடலாம் இந்த ஊர்லேருந்து. உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்தேன் அண்ணே. அக்கா பேயக்கா, என்னை விட்டுரு, என்னை கடிச்சிடாது, எனக்கு பயமாக இருக்கு, என்னை விட்டுரு. டேய் கருவாயா, நான் உன்னை சாப்பிடாம விட மாட்டேன். அந்த 2 பேரும் தான் தப்பிச்சு போகிறாங்க. நான் உங்களை சாப்பிடாம விட மாட்டேன். அக்கா பேயக்கா, என்னை விட்டுருக்கோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் எங்கள் ஊருக்கு நான் தப்பிச்சு போயிடுறேன், என்னை விட்டுருக்கோ, என்னை சாப்பிட்றாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தப்பிச்சு போயிட்டான் அந்த ஊரில்.